தமிழகத்தில் ஓராண்டிற்கு 1,00,000 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கொரோனா பேரிடருக்கு பிறகு இதயம் சம்பந்தமான நோய் பாதிப்புகளும் புற்றுநோய் சம்பந்தமான பாதிப்புகளும் உலகம் முழுக்கவே இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி போன்ற ஒரு 5 மாவட்டங்களில் அந்த ஸ்கிரீனிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்கிரீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 27 மாவட்டங்களுக்கும் மேலாக முழு ஸ்கிரீனிங் நடக்குது. ஸ்கிரீனிங் மட்டுமே இல்லை, அந்த ஸ்கிரீனிங் மூலமா இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 9,000த்திற்கும் மேற்பட்ட புதிய நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த தொடக்க நிலையிலேயே புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்படுகிற காரணத்தினால் அவங்களுக்கு சிகிச்சைகளின் மூலம் அவர்களை 100% காப்பாற்றிட முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கிரீனிங் மட்டும் இல்லை, மருத்துவ கட்டமைப்புகளும் கூட இப்போ இங்க புதுக்கோட்டையில் 5,39,00,000க்கு பண்ணியிருக்கிற மாதிரி 60 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி தஞ்சாவூர்ல பண்ணி இருக்கிறோம். 330 கோடி ரூபாய் செலவு பண்ணி காஞ்சிபுரத்துல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கி இருக்கிறோம். புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை பொறுத்தவரை இந்தியாவில் மிக சிறந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையம்னா மும்பையில் இருக்கிற டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதற்கு அடுத்து சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் காஞ்சிபுரத்தில் 330 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மிக விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. இது மட்டும் இல்லை, எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துலையுமே பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ கூட நம்முடைய கல்லூரி முதல்வரிடத்தில் கேட்டோம். இப்போ இந்த மருத்துவமனை புற்றுநோய்க்கான இல்ல கேட்டீங்க, நான் பதில் சொல்லிடுறேன். இந்த புதுக்கோட்டை மருத்துவமனையில் கட்டப்பட்டிருக்கிற இதுக்கும் கூட எக்யூப்மெண்ட்ஸுங்கிறத தாண்டி HR இருக்கா, எல்லாரையும் போட்டாச்சான்னு கேட்டோம். ஃபுல் எக்யூப்டா இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. கருப்பை வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோயை கருவிலேயே அழித்தொழிப்பதற்கு 14 வயது இளம்பெண்களுக்கு தடுப்பூசி ஒன்றை, ஹியூமன் பாப்பிலோமா வேக்சின் என்கின்ற HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் 3,38,649 பெண் குழந்தைகளுக்கு அந்த தடுப்பூசி போடும் திட்டத்தை வெற்றிகரமாக தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டமும் ஒரு 4 மாவட்டங்களில் முதல் கட்டமாக தொடங்கப்பட்டு மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகப்பேறு இறப்பு விகிதமாக இருந்தாலும், சிசு மரண விகிதமாக இருந்தாலும் இந்தியாவின் சதவிகிதத்தை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்று இந்தியாவிலேயே மகப்பேறு இறப்பு சதவிகிதத்திலும் சிசு மரண விகிதத்திலும் மகத்தான சாதனையை படைத்திருக்கிறோம். கட்டமைப்புகள் மேம்படுத்துவது மட்டுமல்ல, பணியிடங்கள் நிரப்புவதிலும் இன்றைக்கு 100% வெற்றி கண்டிருக்கிறோம்.